பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கேட்டை மூட மறந்துவிட்டதாக கேட் கீப்பர் கூறினார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக ஸ்டேஷன் மாஸ்டர் விமல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் தெரிவித்த தகவல் என்ன? அதாவது அபிநயா, கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 2வது நாளாக ரயில்வே போலீசார் ரயில்வே ஊழியரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துருக்காங்க. அது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் அருகே நேற்று காலை மூடப்படாமல் இருந்த ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இவ்வழக்கில் ரயில்வே கேட்டை மூடாமல் பணியில் அலட்சியமாக இருந்ததாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில அவரை கைது செய்து இருப்பு பாதை போலீசார் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. விசாரணையின் முடிவில் பள்ளி வாகனம் ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது ரயில்வே கேட் திறந்து இருந்ததும் அதனால் விபத்து ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. அதனை அடுத்து ரயில்வே போலீசார் அஜாக்கிரதையாக செயல்பட்ட கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தாங்க. இந்நிலையில் 2வது நாளாக ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ரயில்வே ஊழியரிடம் 2வது நாளாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பொழுது ரயில்வே கேட்டினுடைய ஸ்டேஷன் மாஸ்டர், ஆழ்பாக்கத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன் விமல் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. அவர் அளித்த வாக்குமூலத்துல அதாவது திருப்பாதிரிப்புலியூர் மற்றும் முதலகர் உள்ளிட்ட பகுதியில் ரயில் கடந்தவுடன் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் 7:10 மணி அளவில் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்ததாகவும் அதனை அடுத்து அவரை ஏற்று அங்கு வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டிலும் குறிப்பிட்டுள்ளதாகவும் மீண்டும் 7:30 மணி அளவில் பங்கஜ் சர்மா தொடர்பு கொண்டு கேட்டை மூட மறந்து விட்டதாகவும் வேன் மீது ரயில் மோதி விபத்து உள்ளாகி உள்ளது குறித்தும் அவர் தெரிவித்ததாகவும் அவர் வாக்குமூலம் தற்போது அளிச்சிருக்காரு. மேலும் பல்வேறு ஊழியர்களிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அபிநயா, எல்லா நிலைகளிலும் அந்த கேட் கீப்பர் கவனக்குறைவாக அலட்சிய போக்காக நடந்துள்ளார் என்பது சார்ந்த விவரங்கள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.